சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த நமது ஆண்டவரும் மீட்புறமாக இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. And God is good. கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை நடத்தி வருகிறார். அவருடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்தி வருகிறார். Today is 11th March 2025 Tuesday. Hallelujah. இந்த காலை வேளையிலே நம் ஆண்டவர் பரிசுத்த பவுல் மூலம் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை பார்ப்போமா? இன் தமிழ் 2 Corinthians 2 Corinthians 5:6 தமிழும் 7 ஆங்கிலத்திலும், சரிங்களா? verse 7 in English. For we walk by faith, not by sight. நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். என்ன புரிந்து கொள்றீங்க? For we walk by faith, not by sight. தரிசனம், விசுவாசம், 2 காரியம் இருக்கிறது. என்ன சொல்றாரு? ஐயா, நாங்க பார்க்கல, இது நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது, யாரும் எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணல, எங்களுக்கு தரிசனம் ஒண்ணு இல்லை, எனக்கு இப்படி பார்த்தங்க, இப்படி நடந்ததுங்க, அதனால நாங்க நம்புறோம், செய்யறோம்னு சொல்றது மாதிரி இல்லாதமே நாங்க விசுவாசிக்கிறோம். just believe. எங்கள் பாவங்களுக்காக அவர் சிலுவையில உயிரை கொடுத்தாரு. அவர் பாவத்தை மன்னிக்கிறாரு. மன்னித்தார், நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. அவருடைய பிள்ளையாய் மாறுறோம். அவர் பரலோகத்துல நமக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறாரு. இதெல்லாம் தரிசிக்கவில்லை, பார்க்கவில்லை, இதெல்லாம் விசுவாசிக்கிறோம். அதனாலதான் ஏசாமி சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆமாதானே? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவர் இப்படிதான் சொன்னாரு, இப்படிதான் பேசினார். விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். அப்ப இங்க ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நான் பார்க்கவில்லை, நான் அறியவில்லை, தெரியவில்லை என்றெல்லாம், காணவில்லை என்றெல்லாம் நீ சோர்ந்து போகாதே. நம்ம தரிசித்து விசுவாசிக்கல, தரிசித்து நான் விசுவாசிக்கல, ஆனா நம்ம என்ன செய்யறோம்? விசுவாசித்து இதெல்லாம் நடக்கும். தரிசித்து நாம நடக்கல, ஆனா விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசித்திருக்கிற விசுவாசியே, நீ பதறாதே. காரணம், உன் விசுவாசம் உன்னை மேற்கொள்ளும். உன் விசுவாசம் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். உன் விசுவாசம் உன்னை பலப்படுத்தும். உன் விசுவாசம் உன் தீமையிலிருந்து எல்லாம் உன்னை விலக்கி காத்து வழி நடத்தும். அல்லேலூயா. இந்த ஃபெய்த், விசுவாசம், நம்பிக்கை இருக்கிறதுங்களே ரொம்ப முக்கியங்க. நம்பிக்கை நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய உணர்வுக்கும் அப்பாற்பட்டதுதான் விசுவாசம். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தரை விசுவாசிங்க. அவர் சொன்னதை நம்புங்க. நீ தரிசிக்கவில்லை, நீ காணவில்லை, ஆனால் இயேசுவின் நாமத்திலே அது நிறைவேறும் என்று நம்பி நீ ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே கடந்து செல்லும். ஆமேன். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரே வார்த்தையிலே எங்களை உற்சாகப்படுத்தினீரே. தரிசித்து நாங்கள் நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறோம் ஐயா. இன்றைக்கு எங்களுக்கு இதை, அந்த வெளிச்சத்தை காட்டினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் விசுவாசித்து வாழுகிற பிள்ளைகளாக, விசுவாசிக்கிறவர்களாக, to believe everything is possible, உன்னுடைய நாமத்திலே எல்லாம் கூடும் என்று விசுவாசித்து ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. இன்னைக்கு ஒரு தெளிவோடு தங்களை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆமேன். என் பிரதர், சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, விசுவாசி, ஆண்டவருடைய மகிமையை காண்பாய். டேக் கேர். காட் பிளஸ்.